பிஹேவியர் அப்படின்னு. யாரும் அவனுக்கு சேரி பேருன்னு சொல்லி கொடுத்தது. அப்போ இப்படி கோபப்படுறவன் சேரி பிஹேவியரா? ராஜஸ் குணம், தமஸ் குணம் என்கிற 2 குணத்தை மனதர்ம சாஸ்திரம் சொல்லுது. ராஜஸ் குணம்னா கட்ட வார்த்தையே வராதான், மந்திரம் தான் வருமா அவனோட வாயில. அவன் பேசுறதெல்லாம் போய் தெருவில் கேட்டு பாருங்க, நாளை கூட சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சரவணம் அப்படிதான் பேசுவானா. இந்த தமஸ் குணத்தை பிறப்பு குணமா, அது நீச்ச பாசத்தான் பேசுமா. கெட்ட வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையா, கிட்ட போன கெட்ட நாடியா. அது யாருன்னா நீ நானும் தான். அவன் பாருங்க. அன்புக்குரிய உறவுகளே, இப்படி அடையாளப்படுத்த கூட மனசு இல்லாத அளவுக்கு பெரும் ஆதிக்க சிந்தனை உடைய பிசாசாக அந்த மனிதர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஃப் குருமா, மனிதன் எங்கே போகிறது, அது மதி இழந்துதான் சாகிறது. மனிதம் எங்கே போகிறது, அது மதி இழந்துதான் சாகிறது. மாண்டு போன மக்களிடம் மாயவளைக்குள் உழகிறது. மனுஷன் ஏற்றி படைக்கிறான், கடவுள் பேரில் வேதம் பேசுகிறான். மனுஷன் ஏற்றி படைக்கிறான், கடவுள் பெயரில் சேதம் இருக்கிறான். மனிதம் எங்கே போகிறது, அது மதி இழந்துதான் சாகிறது. சாமி பேரில் சாதி சொல்லி தர்மம் பேசலாம், வர்ண தர்மம் பேசலாம். மனித வரவ கமவெளி கூட்டி நாடும் பொருளாம், பாவி நாடும் பொருளாம். உண்மை சோத்திலும் பேதம் வரிச்சு சுத்தம் பேசலாம், பரிசுத்தம் பேசலாம். விஷத்தினாலும் கொத்தாத்தி திங்கலாம், என்ன காத்தாத்தி திங்கலாம்.